question in exercise 5.3. Ninth question. Find the equation of the median and altitude of triangle ABC. So first triangle ABC அப்படின்றது சொல்லியிருக்காங்க, அதை முதல்ல நோட் பண்ணிக்குவோம். So ABC through vertex A. vertex A ல இருந்து first இது வந்து மீடியன் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால மீடியனுக்கு ஃபைண்ட் பண்ணுவோம். மீடியன் A, the vertex where the vertices are A of 6,2, B of -5,-1, C of 1,9 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளுடைய பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து வெர்டெக்ஸ் A ல இருந்து மீடியன் ஒன்னு டிரா பண்றாங்க, அடுத்து அல்டிட்யூட் ஒன்னு டிரா பண்றாங்க. இந்த ரெண்டுக்கும் இந்த மீடியன் அல்டிட்யூட் லைனுடைய ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்றத தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க வந்து அப்படினாக்கா ஃபர்ஸ்ட் மீடியன் அப்படின்றப்போ மீடியன் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் நம்ம m ன்னு சொல்லி சூஸ் பண்ணோம் அப்படினோம்னா, சோ BC க்கு மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ midpoint of BC is equal to formula is equal to m of x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. So is equal to x1 னுடைய வேல்யூ -5 -1 by 2 is equal to m of அடுத்து y1 -1 plus 9 by 2. so is equal to m of இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம், -6 by 2 8 by 2. so is equal to m of இத கேன்சல் பண்ணா -3 4. so இப்போ லைன் வந்து நமக்கு வேணும், ஈக்குவேஷன் ஆஃப் AM, ஈக்குவேஷன் ஆஃப் AM. so point A is 6,2 and M is -3, 4. so it is a 2-point form. y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. so இந்த இதல கொண்டு வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணோம் அப்படினாக்க, so y minus y1 value is 2 by y2 value 4 minus 2 is equal to x minus x1, so -6 by x2 value is -3 -6. so இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா y minus 2 by 2 is equal to x minus 6 by -9. so இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். so கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க -9y -18 is equal to 2x minus 12. so இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 2x plus 9y, so inside change பண்ணனும்னாக்க plus 6 is equal to 0. so இது 9 ல first part. next median அப்படிங்க, சாரி இப்ப மீடியன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது altitude அப்படின்றப்போ இங்க வரும்போது என்னன்னாக்க 90 டிகிரி அப்படின்றது அர்த்தம். so altitude அப்படினாக்க height அப்படின்றது அர்த்தம். height is a 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி அப்படின்றப்போ இந்த BC க்கு ஸ்லோப் வந்து ஃபைண்ட் பண்ணனும். slope of BC is equal to y2 minus y1. so it is a x1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். so இத m1 அப்படினு சூஸ் பண்ணோம்னாக்க y2 minus y1 by x2 minus x1. so m1 is equal to y2, so it is x1 y1, here x2 y2. so அப்போ y2 value 9 minus of minus அப்படின்றப்போ plus 1 by x2 value 1 minus of minus அப்படின்றப்போ plus 5 is equal to
is equal to 10 by 6. So இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 3 2s are 5 2s are. அப்போ m1 value is m1 is equal to 5 by 3. 5 by 3. அடுத்தது இதனுடைய வேல்யூ வந்து நம்ம m1 சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க so am perpendicular to BC, that implies m1 into m2 is equal to -1. so இப்போ இந்த BC க்கு தான் நம்ம வந்து ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இந்த am1 உடைய ஸ்லோப் வந்து நமக்கு வேணும். அந்த am1 உடைய ஸ்லோப் தான் m2. அப்போ 5 by 3 into m2 is equal to -1. அப்போ m2 is equal to இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது -3 by 5. m2 is -3 by 5. so அப்போ x1, y1 வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 6, 2 is equal to 6, 2. நெக்ஸ்ட் m இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்க தான் சூஸ் பண்ணோம் -3 by 5. so equation of am, so slope 1 point form, slope and 1 point form. so y minus y1 is equal to m of x minus x1. so y minus y1 value is 2 is equal to m value -3 by 5 into x minus x1 value 6. so இதை இங்க மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 5y minus 10 is equal to -3x plus 18. so இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க 3x plus 5y minus 28 is equal to 0. That's all the 9th question answer. Next 11th question, 10th question already completed. You are downloading a song. The percent y of megabytes remaining to get download in x seconds. அதாவது எவ்வளவு percentage டவுன்லோட் ஆகுது அப்படின்றது y அப்படினு இருக்காங்க. so அப்போ 11th question y is equal to percent, x is equal to time means seconds. time வந்து பாத்தீங்க அப்படினாக்க seconds, time அப்படின்றது seconds. then next is given by y is equal to minus 0.1x plus 1. that means இது வந்து பாத்தீங்கன்னா mb. so இப்போ first question நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படினாக்க graph அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இந்த graphன்றது நமக்கு question கிடையாது, அது வந்து erase பண்ணிடுங்க. so first question, find the total mp of song. so first question total mp வந்து கேட்டிருக்காங்க. அப்போ total mb. so total mb அப்படின்றப்போ x ஃபுல்லா நமக்கு டவுன்லோட் ஆனா தான் total mb அப்படின்றது தெரியும். so அப்ப இங்க வந்தோம்னாக்க y is equal to x is equal to 0. that means time எதுவுமே இன்னும் remaining வந்து இல்ல. so அப்படின்றப்போ minus 0.1 into 0 plus 1. அப்போ y is equal to 0 plus 1. அப்போ y is equal to 1 MB. The next second question, after how many seconds will 75% of the song gets downloaded? so 75% வந்து download ஆயிருச்சு. அப்போ remaining உள்ளது தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. so இங்க வரும்போது time when 75% song downloaded.
downloaded. So 75% download ஆயிடுச்சு அப்படினாக்க remaining percentage வந்து நம்ம பார்க்கணும். So remaining percentage is equal to 25%. So அப்ப remaining 25% அப்படினா so அத வந்து நம்ம எப்படி டெசிமல்ல ரைட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 25 by 100 so is equal to 0.25 so இப்ப டைமிங் வந்து நமக்கு எவ்வளவு டோட்டலா இன்னும் எவ்வளவு சாங் பெண்டிங் இருக்கு அப்படினாக்க 0.25% நமக்கு பெண்டிங் இருக்கு. அத கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணோம் அப்படினா so x னுடைய வேல்யூ கிடைச்சிடும். so 0.25 is equal to minus 0.1x minus 1 plus 1. so இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க so 1 minus 0 point இல்லனாக்க இத வச்சுக்கங்க. so இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க, இத இங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ 0.1x is equal to 1 minus 0.25. so 0.1x is equal to 0.75. so x is equal to 0.75 by 0.1 into 10 by 10 is equal to 7.5 by 1 is equal to 7.5 seconds. so இன்னும் 7.5 seconds bending வந்து இருக்கும். அடுத்தது third question வந்து பாத்தீங்க அப்படினாக்க after how many seconds the song will be downloaded completely. so இப்போ வந்து ஃபுல்லா song வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படினாக்க இன்னும் வந்து எவ்வளவு இன்னும் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ டைமிங் வந்து எவ்வளவு எடுத்துக்கும் அதான் வந்து கேட்டிருக்காங்க. the song will be downloaded completely. அப்போ y is equal to 0. அப்போ y னுடைய வேல்யூ 0 ன்னு சொல்லி சூஸ் பண்ணோம்னாக்க 0 is equal to minus 0.1x plus 1. so இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 0.1x is equal to 1. that implies x is equal to 1 by 0.1. so into 10 by 10 is equal to 10. so therefore x is equal to 10 seconds. so அந்த சாங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கும்னா 10 seconds வந்து எடுத்துக்கும். that's all the 11th question answer. next 12th question. 12th ல first one, find the equation of the line whose intercepts on x and y axis are given below. so x axis intercept is equal to a is equal to first question வந்து எவ்வளவு கொடுனா 4. அடுத்தது y intercept b is equal to minus 6 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க x intercept y intercept ஃபார்ம். சோ அப்போ x intercept y intercept ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படினாக்க x by a plus y by b is equal to 1. so x by a value is 4 plus b y value y by b value is minus 6 is equal to 1. so plus into minus is minus. so x by 4 minus y by 6 is equal to 1. so LCM வந்து 24 LCM எடுத்தோம்னாக்க cross multiplication 6x minus 4y is equal to 1. இந்த 24 அந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க 6x minus 4y is equal to 24. so divided by 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினாக்க 3x minus 2y is equal to 12. that's all. this is a required equation of the straight line. next second question.
second question x intercept a is equal to minus 5. அடுத்தது y intercept b is equal to 3/4. அப்போ x by a plus y by b is equal to 1. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x by minus 5 plus y by 3/4 is equal to 1. ஸோ இப்போ இந்த இதில் மைனஸ்ன்றதை நான் இங்கே வந்து காமனாக மல்டிப்ளை பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ மல்டிப்ளை பண்ணாமல் நான் கொண்டு வரேன். அதுக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் வரும். ஸோ அது மட்டும் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை மேலே கொண்டு போயிடணும். ஸோ எக்ஸ் பை மைனஸ் 5, இந்த மைனஸ் 5 மைனஸை மேலே கொண்டு போயிடலாம். அடுத்தது ப்ளஸ்ஸு இந்த 4 வந்து மேலே போயிடுச்சுன்னா 4y by 3 is equal to 1. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா எல்சிஎம் இஸ் 15. ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் 4 5s are 20y is equal to 1. இதை இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 3x ப்ளஸ் 20y is equal to 15. ஸோ இந்த டோட்டல் டேர்மை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா 3x plus 20y plus 15 is equal to 0. That's all the 12th question answer. Next 13th question. So இந்த 13th question வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் क्वेश्चनல நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம். x and y இன்டர்செப்ட கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3x மைனஸ் 2y மைனஸ் 6 is equal to 0. ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்டினுடைய வேல்யூ 1 அப்படின்றது நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 6 சைடு சேஞ்ச் பண்ணோம்னா 3x minus 2y is equal to 6. Then next divided by 6, எல்லாத்தையும் divided by 6 ஆல நம்ம டிவைட் பண்றோம். 3x by 6 minus 2 plus இங்க வந்து மைனஸ்னு வச்சுக்கலாம் minus 2y by 6 is equal to 6 by 6. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 2 3s are 6, 1 2s are 2, 3 2s are 6. இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ x by 2 plus இந்த மைனஸ் அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ y by minus 3 is equal to 1. ஸோ comparing with x by a plus y by b is equal to 1. ஸோ அப்போ இங்கே இதையும் கம்பேர் பண்ணும்போது ஏன்ற பிளேஸ்ல என்ன இருக்கு? ஸோ x intercept a is equal to 2. அடுத்தது y intercept b is equal to minus 3. That's all the first question answer. Next இதுவே செகண்ட் क्वेश्चन போனோம் அப்படினா இதுவே செகண்ட் क्वेश्चन வந்தீங்கன்னா 4x plus 3y plus 12 is equal to 0. So first இந்த 12 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம். அப்போ 4x plus 3y is equal to minus 12. Next divided by minus 12, இங்க minus 12 இருக்கனால minus 12. So implies 4x by minus 12 plus 3y by minus 12 is equal to minus 12 by minus 12. So இதை cancel பண்ணா 1 4s are 4, 3 4s are 12,
1 3s are 3, 4 3s are 12. So அப்போ x by minus 3 plus y by minus 4 is equal to இதுக்கு இது cancel ஆயிடுச்சுனா 1 1. So comparing with x by a plus y by b is equal to 1. So x intercept x intercept a is equal to minus 3. அடுத்தது y intercept b is equal to minus 4. That's all the 13th question answer. Next 14th question. 14th question, first one. Find the equation of the straight line passing through 1 comma minus 4 and has intercepts which are in the ratio. அதாவது intercepts அப்படின்னா x intercept y intercept. So x intercept a and y intercept b is equal to ratio வந்து கொடுத்திருக்காங்க 2:5. அப்ப இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா a by b is equal to 2/5. அப்ப இந்த b இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க a is equal to, that implies a is equal to 2b/5. 2b/5. So இப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க x by a plus y by b is equal to 1. So இதுல கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க x by a வினுடைய வேல்யூ 2b/5 plus y by b is equal to 1. So இந்த 5 அப்படியே நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க so 5x by 2b plus y by b is equal to 1. So which is passes through, which is இது வந்து passes through so எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படினு சொல்லிருக்காங்க அப்படினாக்க 1 comma minus 4. That means x value is 1 and y value is minus 3. அத கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னாக்க passes through 1 comma 4 is, so அப்ப இங்க வந்தோம்னா 5 into 1 by 2b plus minus 4 by b is equal to 1. So இப்ப plus into minus is minus, அப்போ 5 by 2b plus minus 4 by b is equal to 1. 4 by b is equal to 1. So இப்போ இதுக்கு வந்து LCM வந்து எடுக்கலாம். So ரெண்டுலயுமே b வந்துருச்சு. அப்போ b அப்படின்றது LCM, நம்பருக்கு வரும்போது 2ன்றது நமக்கு LCM. அப்ப இங்க வரும்போது 5 minus இங்க வரும்போது 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 8 is equal to 1. So அப்ப இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 5 minus, so is equal to 5 minus 8 is minus 3 is equal to 2b. அப்போ b is equal to minus 3/2. so அத கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணலாம். so b is equal to minus 3/2 substitute in so எதுல கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம்னாக்க 5x by 2b plus y by b is equal to 1. அதாவது இந்த வேல்யூவை ab னுடைய வேல்யூஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் வந்து சேஞ்ச் அப்ளையே பண்ணணும். சோ அப்போ b னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க5x by minus 2 into minus 3/2 plus y by b value is minus 3/2. so is equal to 1. so இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிரும். இந்த 2 அப்படியே நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிரலாம்.
அப்போ 5x by minus 3 plus y by minus 3 is equal to 1. So இப்போ இத minus 3 நம்ம LCM எடுத்துட்டோம் அப்படின்னாக்க 5x plus 2y plus 2y is equal to 1. So இப்போ இந்த 3 minus 10 சைடு மல்டிப்ளை பண்ணும்போது 5x plus 2y is equal to minus 3. That's all the 14th la first question answer. Next 14th la second question. Find the equation of the line passing through minus 8,4 and making equal intercept on the coordinate axis. அதாவது equal intercepts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x னுடைய இன்டர்செப்டும் y னுடைய இன்டர்செப்டும் சேம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ x இன்டர்செப்ட் a நாக்க a னே சூஸ் பண்ணிக்கலாம். y இன்டர்செப்ட் b யையும் வந்து என்ன சூஸ் பண்ணலாம்னா a அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க வந்தோம்னாக்க ஈக்குவேஷன் x by a plus y by b is equal to 1. This is a equation format. So அப்போ x by a plus y by also a is equal to 1. So which is passes through so எந்த பாயிண்ட் வழியா போகும்னு சொல்லிருக்காங்கன்னா -8,4 so அப்ப இத பண்ணா நம்ம அப்ளை பண்ணும்போது is 8 minus 8 by a plus 4 by a is equal to 1. so இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க a வந்து LCM one time ரைட் பண்ணிக்கலாம் -8 plus 4 is equal to 1. இதன் சைடு சேஞ்ச் பண்ணும்போது a is equal to -4. a value is -4. then அப்ப இத கொண்டு வந்து இத அப்ளை பண்ணோம் அப்படினாக்க a is equal to -4. substitute in x by a plus y by a is equal to 1. so x by -4 plus y by -4 is equal to 1. so -4 நம்ம LCM one time ரைட் பண்ணோம் அப்படினாக்க x plus y is equal to 1. so அப்ப இந்த 4 inside changes ஆகும்போது x plus y is equal to 4. x plus y is equal to -4. so that's all the 14th question answer. next exercise 5.4. exercise 5.4 find the slope of the following straight lines. slope வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்லோப்புக்கு வந்து ஃபார்முலா ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஸ்லோப் is equal to m is equal to minus a by b. ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்க x ன்றது இல்லாதனால சோ 0x plus 5y minus 3 is equal to 0. so அப்ப இங்க வந்தோம்னாக்க a value is 0 and b value is 5. so a is a coefficient of x and b is a coefficient of y. so அப்ப இதுல வந்தோம் அப்படினாக்க m is equal to slope வந்து minus a. அப்போ minus 0 by 5 is equal to 0. next second question 7x minus 3 by 17 is equal to 0. so இப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு என்ன இல்லைனாக்க y terms இல்ல. அப்போ 7x plus 0y minus 13 by 3 by 17 is equal to 0. so அப்ப இதுல இருந்து slope m is equal to minus a by b. அப்போ m is equal to minus 7 by 0. so by ல 0 வந்துச்சுனால it is not defined. then next second question find the slope of the line which is parallel to.
ஸோ பேரலா இருக்கக்கூடிய லைனுக்கு ஸ்லோப் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க parallel to y is equal to 0.7x minus c minus 11. So it is a form of y is equal to mx plus c. Y is equal to mx plus c அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ m is equal to 0.7. m is equal to 0.7. So parallel condition வந்து பாத்தீங்கன்னா so parallel is m1 is equal to m2, that is equal to 0.7. next second question வந்து பாத்தீங்க அப்படினாக்க perpendicular to the line x is equal to -11 அப்படின்ற சொல்லிருக்காங்க. அப்ப இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணோம்னா x plus 0y is equal to -11. அப்போ m1 is equal to minus a by b is equal to minus 1 by 0. இதுக்கு not defined அப்படின்றது ரைட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம perpendicular தான் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்றனால perpendicular slope of perpendicular is m1 into m2 is equal to minus 1. m1 value minus 1 by 0 into m2 is equal to minus 1. So m2 is equal to minus 1 into minus 1 by 0. Sorry, இது reciprocal மாறும். So 0 by minus 1. Minus 1 cancel ஆயிடுச்சுனா m2 is equal to 0. That's all the second question answer.